இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் சமூக மாற்றம் நடக்கணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட பங்களிப்பு இருக்கும்போது தான் நடக்கும். அப்போ நம்ம எல்லாருமே பேசுவோம், கிராஸ் ரூட் லெவலில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் போய் கிடைக்கணும். அப்போ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது அது வயதானவங்களாக இருப்பாங்க, இளைஞர்களாக இருப்பாங்க, பெண்களாக இருப்பாங்க, மாணவர்களாக இருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமான தேவை எல்லாருக்கும் போய் கிடைக்கணும். அதுதான் கிராஸ் ரூட் லெவலில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு கொண்டடையறதுக்கான நம்ம வேலையை செய்கிறது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம சொல்லுவோம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிட்டியை நம்ம வளர்ச்சி கொண்டு வரணும், சமூகத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம பேசுவோம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, கட்டாயமாக மக்களுடைய பங்களிப்பு, பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இருக்கும்போது தான் நடக்கும். அப்போ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பீப்புள் பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும், இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும், இந்த சமூகத்தின் மேலே ஒரு நல்ல பார்வை இருக்கணும், சமூகத்தினை பற்றின ஒரு பெரிய புரிதல் இருக்கணும். அப்போ தான் இது நடக்கும். அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு வயதுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது புரியுமானா அது புரியாது. அப்போது வளர்கிற குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே இதை நம்ம கற்பிக்கணும். அப்போது சமூகம்னா என்ன, நாடுனா என்ன, மக்கள்னா என்ன, நம்மளுடைய தேவைனா என்ன, அப்போது நமக்கான உரிமைகள் என்ன இருக்குது, நமக்கான கடமைகள் என்ன இருக்குது. நான் நாளைக்கு படித்து ஒரு அரசு அலுவலராக வரேன் அப்படின்னா எனக்கான வேலை திட்டம் என்ன, இந்த